ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அக்கஸ்மா ஹெல்த் கேர். இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்கலான்னா, வனரி அப்படின்னு சொல்லிட்டு சண்டு கம்பெனிலேருந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது வந்து கிரைன்ஸ் தான், பாலில் கலந்துட்டு குடிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுறதுன்னா, ஆண்கள் சம்பந்தமான பிரச்சனைக்கு. ஆண்கள் சம்பந்தமான பிரச்சனைக்கு வந்து நிறைய மூலிகைகள் இருக்குது. அஸ்வகந்தா, இதில் வந்து அதான் பூனைக்காளி, ஓருத தாமரை, சதாவரி, நிலப்பனை, பூமி சர்க்கரை, ஆலவிதை, அரச விதை, நெரிஞ்சல் முள் சொல்லிட்டு எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். இதில் வந்து முக்கியமான ஒன்று வந்து பூனைக்கால் என்ற ஒரு மருந்து. அதை பற்றி நீங்கள் நம்ம பார்க்கலாம். அதை ராவா வாங்கி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்பெனி மெடிசனாக என்ன இருக்குன்றதோ பார்க்கலாம். அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன கலந்துருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸு, எப்படி யூஸ் பண்ணோம், எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு நம்ம கடையில் போய் பூனைக்காளி விதையை வாங்கிட்டு வரோம். ராவா சும்மா ஒரு 1/4 கிலோ 100 கூட நம்ம வாங்கிக்கலாம். அதை வாங்கிட்டு வந்து எப்படி நம்ம அது ப்ரிப்பேர் பண்ணோன்னா, அது கடாயில் போட்டு வறுத்திங்களேன்னா அந்த ஓடு வந்து மேலே வந்து ஹீட் ஆகிடும். அதை வந்து உடச்சி ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பருப்பை வந்து பாலில் ஊற வச்சு, பாலில் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, திரும்ப அந்த விதையை எடுத்து தனியாக காய வச்சு நிழலில் அது வந்து பொடி பண்ணி வச்சுங்க. அந்த பொடி பண்ணி வச்சதை வந்து தேனில் இல்லை பாலில் டெய்லியும் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் வரையும் போட்டு குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கவுண்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த விரைப்புத்தன்மை சம்மந்தமான பிரச்சனையும் வந்து சரியாகும். குழந்தை பிறகு முக்கியமாக 3 தேவை: கவுண்ட்டு, மார்ஃபாலஜி, மொட்டிலிட்டி. கவுண்ட்டுனா எண்ணிக்கை, மார்ஃபாலஜினா அந்த உருவ அமைப்பு, அதாவது தலை, வால், உடம்பு வந்து கரெக்டாக இருக்கணும் விந்தணுவில். மொட்டிலிட்டினா அது வந்து நீந்தி போகிற தன்மை. இந்த 3 கரெக்டாக இருந்தால் தான் ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே வந்து குழந்தை கரெக்டாக பிறக்கும். இந்த 3த்தில் எது ஒன்று பாதிப்பாக இருந்தாலும் குழந்தை பிறகு வாய்ப்பு கம்மி. அந்த முக்கியமான ஒன்று வந்து கவுண்ட். அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து இந்த பூனைக்காளி ரொம்ப யூஸ் ஆகும். தென் கல்யாணம் ஆகிட்டு தாம்பத்தியத்தில் இன்ட்ரெஸ்ட்டு இல்லாமல் இருக்காங்க, இல்லை அவங்களுக்கான அந்த சக்தி இல்லாமல் இருக்காங்க அப்படின்றவங்க வந்து, இந்த விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கவங்க வந்துட்டு இந்த பூனைக்காளியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா டெய்லி நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்படி அந்த பருப்பு வாங்கி இதெல்லாம் பண்ண முடியாத ஆளுங்க வந்து, ராவாக பண்ண முடியாதா, ரா மெட்டீரியல் வாங்கி பண்ண முடியாத ஆளுங்க வந்து கம்பெனி ப்ராடக்டாக இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது வானரி. அதிலே போட்டிருக்கேன் பாருங்க, எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட், என்டியூரன்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். எல்லாமே வந்து கிடைக்கும். ஆற்றல், திறன், உத்வேகம் எல்லாமே இதில் வந்து கிடைக்கும். மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, 1 ஸ்பூன் 1 கிளாஸ் பாலுக்கு காலையில் நைட்டு தொடர்ந்து ரெகுலராக குடிச்சிட்டே வந்தீங்களன்னா நல்ல ரிசல்ட்டு. இதில் வந்து ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸை சேர்த்துருப்பேன், அதாவது பூனைக்கல்லி தான், கப்பி கச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான், நல்ல ரிசல்ட்டு. கொஞ்சம் இல்லை ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பேன், ஏன்னா இது ப்ராசஸ்டு கம்பெனி ப்ராடக்ட்ன்றதுனால. இது வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் கூட கம்மி தான். 3 இயர்ஸ் வரை எக்ஸ்பைரி டேட் இருக்குது. 210 தான் இதோட ப்ரைஸு. இதுமாரி ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்காது. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன அந்த எல்லா ப்ராப்ளமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இது வந்து ஆண்கள் மட்டும்தான் சாப்பிட்ணுமானா அப்படிலாம் எதுவும் இல்லை, பெண்களும் சாப்பிட்லாம். ஒரு எனர்ஜி, ஸ்ட்ரென்த்து எல்லாமே, ஸ்டாமினா எல்லாமே கிடைக்கும். ரத்த சோகை இருக்காங்க, அதாவது அனிமிக் பேஷண்ட்ஸ்லாம் எல்லாமே வந்து டெய்லியும் எடுத்துக்கலாம். நல்லா ரத்த உற்பத்தியை வந்து அதிகமாக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் கொடுக்கலாம், ஆனால் அளவு தான் கம்மியாக கொடுக்கணும். இது பெரியவங்க 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், குழந்தைங்க ஒரு 1/4 ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். அனிமிக் டிஃபிஷியன்சியாக இருக்கவங்க, ரத்த சோகையாக இருக்கவங்க, வீக்காக இருக்காங்க, உடம்பு ஸ்ட்ரென்த் இல்லை, ஸ்டாமினா இல்லை, எனர்ஜி இல்லை, இது வந்து எல்லாருக்கும் வந்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு போகிற எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் ரிட்டன் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. லேடிஸ் கூட ரிட்டன் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், பொதுவாக குழந்தைங்க இல்லாதவங்க வந்து எந்தெந்த ஃபுட்டெலாம் அவாய்ட் பண்ணோம், சீக்கிரமாக குழந்தை பிறக்கிறதுக்குன்னா நான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்களன்னா, முதல்ல யாருக்கு ப்ராப்ளம்னு பார்த்துங்க. டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து, இப்போ மேலுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா அவங்க வந்து உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அதிகமாக ஹீட்டாக இருக்கக்கூடாது.
முக்கால்வாசி மேலுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். அதாவது இந்த 3 நான் சொன்னது தான், கவுண்ட்டு, மார்ஃபாலஜி, மொட்டிலிட்டி, இது 3மே வந்து சரியாயிடும். என்ன பண்ணணுன்னா 4 மாதத்துக்கு ஒரு தடவை பேதிக்கு மருந்து எடுத்து உடம்பெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிட்டு காலைல டெய்லியும் பார்த்து சாப்பிடுங்க. உடம்பு வந்து கூலிங்காக பார்த்துங்க. குளிர்ச்சியான காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க. அதுவும் வெயில் சீசன் இன்னும் அதிகமாகும் அந்த ப்ராப்ளம்லாம். சரியாக தண்ணி குடிக்கல, சரியாக ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துங்க. பழம், காய்கறி இப்படி எடுத்துங்க. நான்வெஜ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறங்க. சிக்கனு, எறா, நண்டு, பீஃபு, போர்க்கு இதெல்லாம் எதுவுமே சாப்பிடாதீங்க. நான்வெஜ் வந்து அக்கேஷ்னலாக எடுத்துக்கலாம், எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். மற்றபடி அதே ஒரு இதுவாக இருந்தீங்களன்னா, அதே ஒரு பழக்கமாக இருந்ததுன்னா உடம்புல வந்து பித்தம் அதிகமாகிட்டு அந்த உற்பத்தி திறனை வந்து பாதிக்கும். அது பித்தம் அதிகமாகிட்டு அந்த ஹீட்னால அந்த விந்தணுக்கள்லாம் வந்து அழிஞ்சிரும். அந்த விந்து வந்து வரும், ஆனால் அதில் வந்து உயிரணுக்களே இருக்காது. அது வெறும் தண்ணி, வெறும் ஃப்ளூயிட் மட்டும்தான் இருக்கும். அதனால் நல்லா ஹெல்த்தியான பழம், காய்கறிகள், ரத்த விருத்தி பண்ணுற உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துங்க. அதாவது ரெட் கலரில் இருக்கிறது, மாதுளம்பழம், தர்பூசணி, ஆப்பிள், இதுமாரி அத்திப்பழம், இது மாதிரி சிவப்பு கலரில் ரத்த விருத்தி பண்ணுற உணவுகள்லாம் அதிகமாக எடுத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகும். ப்ளஸ் இந்த மெடிசன்லாம் எடுத்துட்டிங்களன்னா ப்ளஸ் கவுண்ட்லாம் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். குழந்தை பிறகு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே மக்களே, எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு அற்புதமான ப்ராடக்டோட மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.